ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தான் பண்ண போகிறோம். இந்த ஷீல்டை செய்கிறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உடனே வீடியோக்குள்ளே ஓடிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த லிங்கை வச்சு இந்த டெம்ப்ளேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் டெம்ப்ளேட்டை வச்சு கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ட்ரையாங்கிள்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கார்ட்போர்ட் பீஸாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் வரிசையாக அப்படி ஒட்டிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீல்டோட ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் எப்படி சர்க்கிள் ஷேப் அடிக்குதுன்னு. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அமுங்கிறதுனால சென்டரில் ஒரு டேப் ரோலை வச்சிடலாம். அதுக்கப்புறமா மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டு ஷீல்டில் தரையோட டேப் வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட ஷீல்டை அதோட கர்வ்டு ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஃபெவிக்விக் ஊற்றி நல்லா ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். அடுத்து ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நம்ம ஷீல்டிலோட 3 சர்க்கிளை வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் காம்பஸ் ரெடி பண்ணேன். இப்போ இந்த எல்லா சர்க்கிளையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ முன்னாடியே செஞ்சு வச்சோம்ல ஒரு கார்ட்போர்டு கடாய், அதுக்கு மேலே இந்த 3 சர்க்கிளையும் ஒட்டி வச்சிடலாம். இந்த கார்ட்போர்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். என்னடா அவன் கொத்தனார் வேலைக்கு எதுவும் ஜாயின் பண்ணுறேன்னா நினைக்காதீங்க. இந்த அக்ரிலிக் வால் பேஸ்ட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீல்டில் உள்ள அசிங்கமான கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு தான். இது நம்ம ஷீல்டுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் தரும். அந்த பேஸ்ட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்மூத் ஆகிறதுக்கு நான் ஒரு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஷீல்டுக்கு நடுவில் உள்ள ஸ்டாரை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜஸ் போய் சர்க்கிள் டிவைடட் இன் 5 பார்ட்ஸ் அப்படி சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்டாரை வரைஞ்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் சேர்க்க வேண்டிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த ட்ரையாங்கிள் பீஸ்னால் நம்ம எதுலேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு ஸ்டார் வரைஞ்சோம்ல, அதுக்கு சைடில் இந்த சின்ன சின்ன பீஸ் தான் இது. இதுக்கு மேலே நம்ம சார்ட் பேப்பரை ஒட்டிடலாம். அடுத்து இந்த கார்ட்போர்ட் ஷேப் ஸ்டாருக்கு நம்ம பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். அப்புறமா ஷீல்டோட நடுப்பகுதியிலும் பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். என்னடா மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் போய் கட்டில் போட்டு வச்சுருக்க, சன் பாத் எடுக்க போறியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறோம். அது ஒரு சாதாரண பெயிண்ட் இல்லை, ஸ்ப்ரே பெயிண்ட். இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் அடித்த ஷீல்டை ஒரு ½ அன் ஹவருக்கு சன் பாத் எடுக்க விடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிங்க்கும் தேர்டு ரிங்க்கும் ரெட் பெயிண்ட் அடிச்சிடலாம். அப்புறமா இந்த 5 ட்ரையாங்கிளுக்கும் டார்க் ப்ளூ பெயிண்ட் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டாரை நான் ஷீல்டோட சென்டரில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேப்ஸில் ப்ளூ கலர் ட்ரையாங்கிள்ஸை ஒட்டிடலாம். இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் ரிங்கில் ஒரு பிளாக் கலர் லைன் இருக்குது. அதை சிம்பிளாக ஒரு பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு வரைஞ்சி விட்டேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிளாக் டாட்ஸையும் அதே பிளாக் லைனில் பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு வரைஞ்சிட்டேன். இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாரோட 5 பாயிண்ட்ஸுக்கு நேராக இருக்குது. நீங்களே பாருங்கள். அதை வச்சு ஈஸியாக வரைஞ்சிடலாம். அடுத்து ஷீல்டோட ஹேண்டில் ரெடி பண்ணிடலாம். ஹேண்டிலுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஸ்கூல் பெல்ட்டை தான். ஸ்கூலுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நவம்பர் 1 வரை ஸ்கூல் திறக்குது. யாரும் இந்த ஷீல்டுக்கு ஹேண்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூல் பெல்ட்டை வெட்டிடாதீங்க. அப்புறம் ஸ்கூலில் உங்களை வெட்டிடுவாங்க.
ஹேண்டில் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் உங்கள் கைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக ஃபிட் ஆகுது. இப்போ உங்கள் ஷீல்டை நீங்கள் ஈஸியாக தூக்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஏன் 2 வாரமாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஷீல்டு செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டெய்லியும் கிளாஸ் வேறு நடக்குது. அதனால தான் எனக்கு இது செய்கிறதுக்கும் டைம் இல்லை, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணியை அடிச்சு விட்டு போயிருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.